கோடநாடு பங்களாவை சிபிசிஐடி போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு ஆய்வு செய்ய நீலகிரி மாவட்ட நீதிமன்றம் அனுமதியளித்து உத்தரவிட்டுள்ளது. 6 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த வழக்கில் புதிய ஆதாரங்கள் கிடைக்குமா? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. 11 பேர் அடங்கிய கும்பல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் முக்கிய குற்றவாளி கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சயான், வாழையார் மனோஜ், ஜித்தன்ஜாய், ஜம்ஷீர் அலி, தீபு உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அனைவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கு கடந்த 6 ஆண்டு காலமாக உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கை கடந்த ஓராண்டாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் முன் வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான், வாழையாறு மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். கடந்த மாதம் வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சம்பவம் நடைபெற்ற கோடநாடு பங்களாவை நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டுமென மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார். அதனை நீதிபதி ஏற்றுக்கொண்டு கால அவகாசம் வழங்கினார். சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதற்கு வேண்டி அக்யூஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்ததற்கு அரசு தரப்பில் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்றைய தினம் எங்களுக்கு அதற்கு சிறிது நேரம் தரும்படி நீதிபதி அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டோம். அவர்களும் நேரம் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். இதற்கிடையில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேற்படி இடத்தை பார்வையிட்டு சர்ச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவை நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். மேற்கொண்டு வாய்தா 8/3 அன்று போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கோடநாடு பங்களாவை நீதிமன்றத்தின் மூலம் ஆய்வு செய்ய எந்த ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்தார். அதே நேரம் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிபுணர் குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்யலாம் என்றும் அதனை முழுவதுமாக வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டார். மேலும் ஆய்வின் போது சாட்சியங்களை அளிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே ஏற்கனவே நாங்கள் சம்பவ இடத்தை நீதிபதி அவர்கள், வழக்கை நடத்துகிற நீதிபதி அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நீதிபதி அந்த தகவல் தெரிவிப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ள அதிகாரத்தின்படி செயல்படலாம் என்று சொன்னார். குறிப்பிட்ட தேதியை அவர்கள் குறித்து அந்த சர்ச்சை மேற்கொள்வார்கள். அதற்கு முன்னதாக நாங்கள் இதை போல பல்வேறு துறைகள் ஆய்வு செய்வதன் மூலமாக அந்த இடத்தினுடைய அமைப்பை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்தில் மீண்டுமே நீதிமன்றம் அந்த இடத்தை பார்வையிடுவது அவசியம் என்று சொல்லி வாதிட்டோம். அதற்கு நீதிபதி அவர்கள் இவர்கள் அங்கு அந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு தேடுதல் மேற்கொள்ளும் போது குற்ற சம்பவ இடத்தில் குறிப்பாக ஜெயலலிதா, சசிகலா அவர்களுடைய அறைகளில் தேடுதல் மேற்கொள்ளும் போது அதை வீடியோ பதிவாக எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு குற்றம் நடைபெற்ற இடங்களை விரைவில் ஆய்வு செய்ய உள்ளது. அந்த நிபுணர் குழு சம்பவம் நடைபெற்ற போது கோடநாடு பங்களாவில் எத்தனை அறைகள் இருந்தன, சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்ததா, சம்பவத்தின் போது மின்சாரம் இருந்ததா, ரகசிய அறைகள் இருந்ததா என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகள் செய்து ஆதாரங்களை திரட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.